ஹலோ காய்ஸ், நம்ம கொழுக்கட்டை ஒரு கப்பு பச்சரிசியை கூட போட்டு வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம தண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காயை வறுத்துருக்கேன் லைட்டா. அதுக்கப்புறம் அரிசியை வந்து திருத்தி வச்சு அதையும் பொடியாக்கி வச்சிருக்கேன். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல நினைஞ்சிருக்கேன் வறுத்த தேங்காய் இருக்கலாம், அது இந்த மாதிரி லைட்டா வறுத்தாகட்டும் சரியா. அந்த தேங்காயும் சிறுபேற்றம் பருப்பு வந்து அதுவும் லைட்டா வறுத்து அதையும் உள்ள போட்டிருக்கேன், இந்த ரெண்டும். அதுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மாவு கூட வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சுக்கு பொடி, அப்புறம் ஏலக்காய் அதையும் வந்து தட்டி உள்ள போட்டு நல்லா தண்ணி இல்லாம தனியான மக்களே அதுல உள்ள சர்க்கரையில உள்ள தண்ணி அது கரெக்டா இருக்க முடி நல்லா பாக்கா இணைஞ்சிரும் வந்துடும். சரியா, தண்ணி ஊத்தாமே அழகா வந்துடும். அதான் 5-6 அடி அடி குத்தி அதுக்கப்புறம் நாங்க வந்து திரளி இலையை நல்லா கழுவி அதுல வச்சு அழகா இட்லி பாத்திரத்துக்கு எல்லாத்தையும் வச்சு அடுக்கி வச்சாச்சு மக்களே. அடுக்கி வச்சு ஒரு 1/2 மணிக்கூர் போல நல்லா தீய கூட்டி வச்சு நம்ம அவிச்சு எடுக்கணும் மக்களே. எடுத்தோம்னா நல்லா அந்த திரளியில வாசனை வந்து செமையா இருக்கும் பார்த்துவாங்க, அப்படி ஜம்முன்னு மணக்கும். இப்படி ஒருக்கா நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எந்த இலையில அவிச்சீங்கன்னா எங்களை கமெண்ட்ல சொல்லுங்க சரியா மக்களே.